Very good morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SSC CGL 4th June 2019 கேட்ட aptitude questions பார்ப்போம். First question. The ratio of efficiency of A, B and C is 4:5:3. Working together, they can complete that work in 25 days. A and C together will complete 35% of that work in டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ரொம்ப பேசிக்கான சம் தான். எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏபிசி மூணு பேரோட எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க 4:5:3. இவங்க மூணு பேரும் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க? 25 days பண்ணுறாங்க ஒர்க். ஸோ இந்த 25 days ஏவும் சியும் மட்டும் பண்ணியிருந்தா 35% ஆஃப் ஒர்க்கை ஏயும் சியும் மட்டும் பண்ணியிருந்தா எத்தனை நாள் ஆகும் அப்படின்றது தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ண ஆரம்பிப்போமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி மூணு பேரோட எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க 4:5:3. அப்போது ஒரு நாளைக்கு 4 வேலை செய்கிறாங்க ஏ அப்படின்னா பி 5 வேலை செய்கிறாங்க, சி 3 வேலை செய்கிறாங்க. இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 12 வேலை செய்கிறாங்க. மொத்தம் எத்தனை நாள்? 25 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 300 தான். இப்போ டோட்டல் ஒர்க் 300ல் 35% எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிப்போம். 100% தான் 300 அப்படின்னா 10%னா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுப்போமா? அப்போது 30 இன்ட்டு 3 பண்ணால் 90 தான் 30%. ஓகே, அப்போ 1% எவ்வளவு? ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுப்போம். 3 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ 35% அப்படின்றது 105 தான் 35%. இப்போ 35% ஒர்க்கை ஏவும் சியும் மட்டும் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றதானே கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு நாளைக்கு ஏ 4 யூனிட் பண்ணுறாங்க அப்படின்னா சி 3 யூனிட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 யூனிட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 7 யூனிட் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை நாள் தேவைப்படும் அவங்களுக்கு? மொத்தம் 105 யூனிட்ஸை முடிக்கிறதுக்கு அப்படின்றது தான் கொஷின். அப்போ x is equal to 105/7 is equal to 15 days. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். If the 8-digit number is given is divisible by 72, then the value of 5x minus 3y is. ஓகே, டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ 72ஓட டிவிசிபிலிட்டி தெரியாது. அப்போ 72 நம்ம எப்படி எழுதலாம்? 8 இன்ட்டு 9 தானே 72. அப்போ ஒரு நம்பர் 8ஆலையும் டிவைட் ஆகணும், 9ஆலையும் டிவைட் ஆகணும். 8ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா மொத்த நம்பரும் 8ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லலாமா? லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் எடுத்துக்கும். 31y, ஒய்க்கு பதில் நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு பார்ப்போம் 8ஆல் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்றது. ஓகே, 24 இருக்குது 8 டேபிளில். ரிமைனிங் 70ஓட நியரஸ்ட் வேல்யூ 72 இருக்கா 8 டேபிளில்? அப்போ ரிமைனிங் 2. அப்போ இந்த நம்பர் 312 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகிருக்குமா? அப்போ y is equal to 2. ஓகே, செகண்ட் டிவிசிபிலிட்டி ரூல் 9 வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு நம்பர் 9ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி அது சம் ஆஃப் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 அப்படின்னா இருக்கணும். ஓகே, 9 இருக்கா அப்படின்னு பார்ப்போமா? 7 + 8 + 9 + x + 5 + 3 + 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒய்யோட வேல்யூ 2 இதையும் சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்க போகிறது 35 + x. 35 இருக்கா 9 டேபிளில்? 36 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா 36 இது கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும் 9ஆல். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ 1. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது இங்கே என்ன? 5x minus 3y அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 1 minus 3y ஒய்யோட வேல்யூ 2 is equal to 5 minus 6. ஆன்சர் -1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எல்லாமே டிஐ பேஸ் பண்ணி கேட்டிருக்க ப்ராப்ளம். டிஐ டேபிள். ஓகே, the ratio of the total production of car of type C and E taken together in 2013 to total production of cars of type D in 2014 and 2016 and type E in 2017 get taken together is. ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ரெண்டுத்துக்கான ரேஷியோ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டேபிளில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டைப் சி அண்ட் டைப் இ டேக்கன் டுகெதர் இன் 2013. 2013ல் டைப் சி எவ்வளோ இருக்குது? 2013ல் டைப் சி 52 இங்கே 52. இ டேக்கன் டுகெதர் இன் 2013ல் இ 36. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 88. ஓகே, அடுத்தது எதோட ரேஷியோ கேட்குறாங்க?
to the total production of cars in type D in 2014. Type D in 2014 le type D 42. Next 2016 type D le 2016 type D le 2016 46 அப்புறம் type E in 2017 type E in 2017 55. இது ஆட் பண்ணோம் அப்படின்னா 143. 88:143 ஓட ரேஷியோ தான் கேட்குறாங்க. இது என்ன டிவிசபிள், என்ன டேபிளில் காமனாக அடிக்கலாம் அப்படின்னா 11 டேபிள் அடிக்கலாமா? 11 × 8 தான் 88, 11 × 13 தான் 143. இப்போ ஆன்சர் 8:13. செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். செகண்ட் ப்ராப்ளமும் டிஐ தான். Total production of car of type B in 2013, 14, 15 and 17 taken together is what percentage less than the total production of all types of car in 2017? Okay, table பார்ப்போமா? என்ன சொல்லியிருக்காங்க? Type B in 2013, 14, 15 and 17 சொல்லியிருக்காங்க. Okay, type B. Type B ல 2013 39 cars plus 45 plus 2015 ல 54 and 2017 ல 72. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 210. ஓகே, taken together what percentage less than the total production of all cars of types of all cars in 2017? 2017 ல பார்ப்போம். 2017 ல 36 ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் 72 plus 45 plus 47 plus 55. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 255. ஓகே, இது எந்த பர்சன்டேஜில் லெஸ் ஆயிருக்கு அப்படின்றதானே கேட்குறாங்க. 255 minus 210 into 100 divided by 255. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 17.68%. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த டேட்டா இஸ் ரிகார்டிங் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்ஸ் ஆஃப் டைப் பி இஸ் ரெப்ரசன்டட் அஸ் பை சார்ட், தென் த ஆங்கிள் ஆஃப் த செக்டார் ரெப்ரசன்டிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த கார் இன் 2016 வில் பி. ரொம்பவே சிம்பிள். அந்த டேட்டாவை என்ன சொல்லியிருக்காங்க? டைப் பி காரை வந்து ஒரு பை சார்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தா 2016 ப்ரொடக்ஷன் கார் எவ்வளோ டிகிரியாக இருக்கும் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம டைப் பியில் மொத்தம் எத்தனை கார்ஸ் அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். டைப் பியில் 39 plus 45 plus 54 plus 60 plus 72. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 270. இப்போ டைப் 2016 60 இருக்குது டேட்டா. ஓகே, அப்போது 60 டிவைடட் பை 270 இன்ட்டு ஒரு பைச்சார்ட்டோட டிகிரி மொத்தமாக எவ்வளோ இருக்கும்? 360 இருக்குமா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 80 டிகிரி. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க? A truck covers a distance of 384 kilometers at a certain speed. If the speed is decreased by 16 km by hour, it will take 2 hours more to cover the same distance. 75% of its original speed is. ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா ஃபார்முலா. டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு 384 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு, அது எவ்வளவு டைம் தெரியாது. டைமோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸ்பீட் தெரியாது. 384ங்கிறது டிஸ்டன்ஸ். இன்னொரு டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க? 384 மைனஸ் ஸ்பீடு எவ்வளோ கம்மியாக இருக்குது? 16 கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது. இதோட ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க? 2 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே, 2 hours அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 2 hours. இதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை அப்படியே சால்வ் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போது 384 காமனாக வெளில எடுப்போம். 1/s minus 16 minus 1/s is equal to 2. 384 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா s² minus 16s
இங்கேயோ எஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 2. மைனஸ் எஸ் ப்ளஸ் எஸ் கேன்சல்டா 384 into 16 by s square minus 16s is equal to 2. s square minus 16s இந்த பக்கமும் 2 இந்த பக்கமும் கொண்டு வந்துப்போம். 384 into 16 by 2 is equal to s square minus 16s. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 8. 8 into 384 3072 is equal to s square minus 16s. இது ரெண்டுத்தையும் ஒரே சைடாக கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு 0 பண்ணிக்கலாமா? s square minus 16s minus 3072 is equal to 0. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3072 இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 64 into 48. ஓகே, அப்போ மைனஸ் 64, அப்போ தான் மைனஸில் வரும். ஓகே, அப்போ s is equal to 64 or s is equal to minus 48. இங்கே ஸ்பீடு தான் கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ மைனஸில் வராது, இங்கே 64 தான் இருக்கும். ஆனால் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, 75% ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. இங்கே ஸ்பீட் கண்டுபிடிச்சாச்சு நம்ம 64 அப்படின்றது, அதில் 75% எவ்வளவு அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. அப்போ 64 into 75/100 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 48. இதான் ஆன்சர். I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.